வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கேழ்வரகு இனிப்பு கஞ்சி. கேழ்வரகு இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஃபிங்கர் மில்லட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. இதை நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. இந்த கேழ்வரகு இனிப்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகை நல்லா தண்ணியில் கழுவிட்டு, தண்ணியை நல்லா வடிச்சிட்டு, மீடியமான ஹீட்டில் அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேழ்வரகு இல்லாமல் கேழ்வரகு மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மீடியமான ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். 4 டம்ளருக்கு இப்போ நம்ம வந்து இந்த கேழ்வரகு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி, அதோட 4 டீஸ்பூன் இந்த அரைச்சி வச்ச இந்த கேழ்வரகு மாவு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கொதி வந்தோடனே 3 டம்ளர் பால் சேர்த்து, அதோட சிறிதளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நம்ம வந்து கொதிக்க விடுறோம். ஏற்கனவே நம்ம வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி வச்சுருக்கோம். தேவையான அளவு சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அதோட சிறிதளவு ஏலக்காய் சுக்கு பொடி பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சத்தான இந்த கேழ்வரகு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சில பேர் டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் இல்லாமல் காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.